ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனல்லேயே லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பாக்கியலட்சுமி சீரியல் லாஜிக் மிஸ்ஸிங்ன்ற வீடியோ. அதாவது அந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, 2 லேடிஸ் வந்து கேஸ் போட்டுறாங்க ஆப்போசிட்லனா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸுமே இல்லாமல் வந்து இவங்க ஈஸ்வரி மேலே கொடுத்த கேஸை வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் 2 நாள் ஜெயிலில் வச்சு விசாரிச்சதுலாம் அது ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக இருந்தது. நான் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். நான் அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு அதோ தொடர்ந்து வந்து அந்த கேஸ் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து மயு வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது எவ்வளோ ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம்னா, நம்ம வந்து பொதுவாகவே வந்து ஒரு கேஸ் வந்து நம்ம சொந்தக்காரங்க, அதாவது பிளட் ரிலேஷன்ஸில் இருக்கவங்க வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து வரவே முடியாது. அது வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ வந்து நமக்கு நிறையா படத்துலேயே காமிச்சிருப்பாங்க, அட்வொகேட்டாக வந்து அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸே அட்வொகேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஆஜராக முடியாதுன்ற மாதிரி, சாட்சி சொல்கிறதுக்குமே அவங்களோட சொந்தக்காரங்களோட சாட்சி வந்து அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த எல்லாமே வந்து அவங்க சொந்தக்காரங்க. அதாவது ஈஸ்வரியோட பையன், அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட மாமியார் அண்ட் அவங்களோட பொண்ணு தான் மயு. இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிளட் ரிலேஷன்ஸ் சுற்றி வரும்போது இந்த கேஸை வந்து அவ்வளோ பரபரப்பாக எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் அதுதான் கேஸ் போட்டது என்னவோ பாதிக்கப்பட்டவங்களோட அம்மா, அண்ட் அவங்களும் அங்கே ஒரு விட்னஸ் தான். அண்ட் வந்து சாட்சி சொல்ல வந்தது என்னவோ பாதிக்கப்பட்டவங்களோட பொண்ணு. அண்ட் வந்து இதில் வந்து நமக்கு என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாகவே, ஒரு அன்ரியலிஸ்டிக்காக, ஒரு நம்ம லா வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே வந்து இந்த சீரியலில் வந்து உள்ளே வராது, செட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பார்க்கறது சீரியலாக பார்க்கணுன்ற மாதிரி படமாக பார்க்கணும் அதெல்லாம் மாதிரி. இந்த இதை வந்து நம்ம வெறும்னே சீரியலாக பார்த்துட்டு விடுற வரைக்கும் தான் வந்து நமக்கு நல்லது. பட் வந்து இப்போது மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ்லாம் படத்தை வந்து ரியல் லைஃப் மாதிரியும் அண்ட் வந்து சீரியல் மோஸ்ட்டாக பார்க்குறது வந்து பெரியவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் பெரியவங்க சீரியலாக பார்க்காம ரியல் லைஃப்பாக தான் இப்போ மோஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பாதிக்கப்படும். நிறையா பேர் வந்து ஓகே இதை தான் ரியல் அப்படின்னு சொல்லி நம்புகிற சில பெரியவங்களும் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான, ஒரு ஃபுல் ஆஃப் லாஜிக் மிஸ்ஸிங் அண்ட் ஃபேக்ட் மிஸ்ஸிங்கான சீக்வன்ஸ். பட் அவங்களோட டார்கெட் வந்து டிஆர்பி அதிகம் பண்ணணுங்கிறது. அந்த டார்கெட்டை வந்து பாக்கியலட்சுமி டீம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதோட இம்பேக்ட் வந்து மற்றவங்க மத்தியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. இது ரொம்ப ஒரு ராங் எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த சீரியல். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.